பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் இனி. முதலாவது பார்த்தோம், இனி சம்பவிக்க போகிறவைகள் என்ன. இனி தேவனுடைய கோபாக்கினை வெளிப்பட போகிறது என்பதை பார்த்தோம். இனி சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் கர்த்தர் நியாயம் தீர்க்கும் காலம் இருக்கிறது என்பதை பார்த்தோம். அந்த நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிறது என்பதை பார்த்தோம். இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இனி நான் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்பதை நம்ம பார்க்க போறோம். சரியா? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு மிக அழகான காரியங்களை எழுதுகிறார். எபேசு திருச்சபைக்கு சொல்லும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. நான் வாசிக்கிறேன் பாருங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 28வது வசனம், திருடுகிறவன் இனி திருடாமல். அழகான வார்த்தை. எப்படி? திருடுகிறவன் இனி திருடாமல். இந்த எபேசியருக்கு எழுதின நிருபம் என்பது புறஜாதிகளுக்கு எழுதப்பட்ட நிருபம். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியம் பெரும்பாலும் புறஜாதிகளுக்குத்தான் அவர் அதிகமாய் கர்த்தருடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். பவுலே சொல்லுவார் அல்லவா, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி கேபாவை, அதாவது பேதுருவை பலப்படுத்தினவர், விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னை பலப்படுத்தினார் என்று சொல்லுவார். பவுலுடைய ஊழியம் பெரும்பாலும் புறஜாதிகள் மத்தியில் இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதிகளுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. எபேசு திருச்சபை புறஜாதிகளுடைய திருச்சபை. அங்கு அவர் சொல்லுகிறார், திருடுகிறவன் இனி திருடாமலும் அப்படின்னு எழுதுறாரு. அப்போ இனி நாம் எப்படி இருக்க வேண்டும்? அதாவது நாமும் கூட புறஜாதிகளாய் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்று நாம் பெயர் பெற்றிருக்கிறோம். இப்போ பவுல் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டீர்கள், இனி கடந்த கால தவறுகளை செய்யாதிருங்கள். அதைத்தான் அவர் சொல்றாரு, திருடுகிறவன் இனி திருடாமல் அப்படிங்கிறாரு. அப்போ ஐயா, இனி நான் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறேனே, இனி நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எப்படி வாழ வேண்டும்? இன்னும் சொல்லப்போனா, இனிவரும் கோபாக்கினைக்கு தப்ப வேண்டும் என்று சொன்னால், இனிவரும் நியாய தீர்ப்பில் நான் தண்டனை பெறாமல், நியாய தீர்ப்பில் தண்டனை இல்லாமல் நான் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், இனி நான் என்ன செய்யணும்? அப்படி நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். நான் இனிமே என்ன செய்யணும்? இனி நீ தப்பு செய்யாத, இனி நீ திருடாத. இதைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஒரு பெண்மணியை விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடித்து கொண்டு வந்தார்கள். வந்து இயேசுவிடம் கேள்வியெல்லாம் கேட்பார்கள். இயேசு திருப்பி ஒரு கேள்வி கேட்பாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லும் பொழுது ஒருவர் கூட அங்கு இல்லை. அப்பொழுது அந்த பெண்மணி இடத்தில் இயேசு கேட்பார், யாரும் உன்னை நியாயந்திருக்கவில்லையா? இல்லை ஆண்டவரே. இயேசு சொல்வாரு, நானும் உன்னை நியாயந்திருக்கவில்லை, ஆனால் ஒன்று, நீ போ, இனி பாவம் செய்யாத. எப்படிங்க? நீ போ, இனி பாவம் செய்யாத. இதான் கிறிஸ்தவம் மன்னிப்பு, இதான் கிறிஸ்தவம். நீ போ, இனி பாவம் செய்யாத. இதுக்கு முன்னால நீ திருடனா இருந்திருக்கலாம், நீ விபச்சாரக்காரனா இருந்திருக்கலாம், இதுக்கு முன்னால நீங்கள் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பாவங்களை செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தரண்டை வரும்போது சொல்றாரு, நீ போ, இனி பாவம் செய்யாத. கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் வரும்பொழுது அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஐயா, ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள வந்த பொழுது அவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவனாய் இருந்தால் இனி அவன் பழைய பாவத்துக்குள்ள போக மாட்டான். அவன் இனி மறுபடியும் பழைய பாவம் செய்யக்கூடாது. சரியா? கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றில் போய் புரளக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட நாம் மறுபடியும் பழைய தவறை செய்யக்கூடாது. இன்றைக்கு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கிருபை இருக்குப்பா, கிருபை என்ன பண்ணிட்டாரு இயேசு கிறிஸ்து? கிருபையினால நீ முன் செய்த பாவம், இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற பாவம், இனி செய்ய போகிற எல்லா பாவத்துக்கும் சேர்த்து
அவர் என்ன பண்ணிட்டார்? சிலுவையில் ரத்தம் சிந்திட்டாரு, அதனால நீ பாவம் பண்ணினாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ போ, இனி பாவம் செய்யாதே. பவுல் எழுதுறாரு, ஞான ஸ்நானத்தை குறித்து ரோமர்ல எழுதும்போது சொல்றாரு, பாவத்துக்கு செத்த நீங்கள் மறுபடியும் அதில் பிழைப்பது எப்படி? ஐயா, நல்லா கவனிங்க. நீங்கள் கிறிஸ்து அண்டை வந்து விட்டீர்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்கள். இனி திருடாத, இனி பாவம் செய்யாதே, நீ போ, இனி பாவம் செய்யாத. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம், ஒரு மனுஷன் சொல்லுவார், ஆண்டவரை நான் என்ன செய்யணும்? அப்ப இயேசு சொல்லுவாரு, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாத. சரியா? அதிக கேடானது ஒன்றும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாத. அப்போ கான்செப்ட் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிற நீங்கள் இனி பாவம் செய்யக்கூடாது. ஐயா, இனி நான் எப்படி இருக்கணும்? இனி நான் பரிசுத்தமா இருக்கணும், பாவம் செய்யாம இருக்கணும். இனி தேவனுடைய சித்தத்தின்படி நாம் பிழைக்கணும், என்னுடைய இஷ்டத்தின்படி பிழைக்க கூடாது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். ஒரு பழைய பாட்டு உண்டு தெரியுமா? இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகம், இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகம், இயேசு நாயகம், இயேசு நாயகம், இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகம், இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகம். ஐயா, என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே. அதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இனி நான் அல்ல, அவரே. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். நான் இதுக்கு முன்னால திருடி இருப்பேன், இனிமே திருட மாட்டேன். இதுக்கு முன்னால நான் தாறுமாறா வாழ்ந்திருப்பேன், இனி தாறுமாறா வாழ மாட்டேன். இதுக்கு முன்னால நான் விபச்சாரக்காரியா இருந்திருப்பேன், இனி விபச்சாரம் செய்ய மாட்டேன். அந்த பெண்மணியை பார்த்து இயேசு சொல்றாரு, நீ போ, இனி பாவம் செய்யாத. இன்னொரு மனுஷன் சொல்றாரு, அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாத. அப்ப ஐயா, இனி நான் என்ன செய்யணும்? இனி நீ பாவம் செய்யாத. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை தாறுமாறா இருந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுறாரு, இனி பாவம் செய்யாத, இனி பழைய வாழ்க்கைக்குள்ள போகாத, இனி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாத, தேவ சித்தத்துக்கு விரோதமா நடக்காத. இனி உன்னை பரிசுத்தவானா காத்துக்கொள், இனி உன்னை சுத்தவானா காத்துக்கொள். கர்த்தர் நல்லவர். நாளைக்கு இனி அவர் என்ன செய்வாருங்கிறத பார்ப்போம். அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless.